வணக்கம் நண்பர்களே. கலர் டெய்லரிங்லேருந்து நம்ம 7 வயசு குழந்தைக்கு பட்டு பாவாடை சட்டை தான் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சட்டை தான் தைக்க போகிறோம். சட்டை அவங்க ப்ளவுஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா ராத வேஷம் போடுறதுக்காக அவங்க ப்ளவுஸ் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, வேறு எந்த ஒர்க்கும் வேண்டாம், கழுத்துக்கு பைப்பிங் மட்டும் கொடுங்க, ஸ்லீவுக்கு பார்டர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம எப்படி கட் பண்ணுறது என்னங்கிறது அளவுலாம் நான் பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நிறைய பேர் பெரிய வீடியோ பார்க்க மாட்டீங்க, அதனால தான் ஷார்ட்ஸாக போடுறேன். ஷார்ட்ஸாக இதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அளவு எல்லாம் எவ்வளோ அளவுங்கிறதெல்லாம் நீங்கள் பெரிய வீடியோவில் பார்ப்பீங்கிறக்காக தான் நான் இதை ஷார்ட்ஸாக போடுறேன். இது பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே. கலர் டெய்லரிங்லேருந்து நம்ம 7 வயசு குழந்தைக்கு பட்டு பாவாடை சட்டை தான் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சட்டை தான் தைக்க போகிறோம். சட்டை அவங்க ப்ளவுஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா ராத வேஷம் போடுறதுக்காக அவங்க ப்ளவுஸ் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, வேறு எந்த ஒர்க்கும் வேண்டாம், கழுத்துக்கு பைப்பிங் மட்டும் கொடுங்க, ஸ்லீவுக்கு பார்டர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம எப்படி கட் பண்ணுறது என்னங்கிறது அளவுலாம் நான் பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக நிறைய பேர் பெரிய வீடியோ பார்க்க மாட்டீங்க, அதனால தான் ஷார்ட்ஸாக போடுறேன். ஷார்ட்ஸாக இதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அளவு எல்லாம் எவ்வளோ அளவுங்கிறதெல்லாம் நீங்கள் பெரிய வீடியோவில் பார்ப்பீங்கிறக்காக தான் நான் இதை ஷார்ட்ஸாக போடுறேன். இது பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.